வெல்கம் டு சத்யாஸ் கிச்சன் அட்ராசிட்டி. இன்றைக்கி நம்ம வாத்துக்கறி சுக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. லாஸ்ட் வீடியோவில் வாத்துக்கறி குழம்பு, இட்லி வாத்துக்கறி குழம்பு நம்ம செஞ்சுருந்தோம். அதோட டேஸ்ட்டு நல்லா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வாத்துக்கறியில் சுக்கா செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கிண்டுறதுக்கு தாராளமாக இருக்கட்டும்னா நாங்கள் பெரிய கடாயில் தான் செஞ்சுருப்போம். 100 ml எண்ணெய் நல்லா சூடான பிறகு வெங்காயம் நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெயிலே அந்த வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கட்டும். பிறகு சின்னதாக கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி அந்த வெங்காயத்தோடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயிலேயே சீக்கிரமாக வதங்கணுங்கிறதுக்காக லைட்டாக உப்பு ஆட் பண்ணிப்போம், கல் உப்பு. நெக்ஸ்ட்டு அரைச்ச தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சுக்கா செய்கிறனால அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வரனால தான் நம்ம வெங்காயம் தக்காளியில் அரைச்சி ஆட் பண்ணிப்போம். நல்லா வதங்கட்டும், நல்லா பச்சை வாசனை போகிறது அளவுக்கு வதங்கட்டும். இது செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குங்கிறனால நாங்கள் அடுப்பில் செய்கிறோம். இதை ஒரு 10 கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க வாத்துக்கறி ஆட் பண்ணிக்கலாம். இதை ரத்தம் இல்லாமல் கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம். ரத்தம் தனியாக கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதையும் இதில் நாங்கள் கட் பண்ணிக்குவோம் ஃபைனலாக. இப்போ அந்த மசாலாவோட கறி நல்லா வேகட்டும். கறி எண்ணெயோடு நல்லா வேகட்டும். இந்த கறி போன வீடியோவில் சொல்லியிருந்தோம், எண்ணெயிலே நல்லா வெந்தால் தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ரொம்ப நேரம் வேகட்டும். எண்ணெயிலேயே வேகிறதுக்கும் அதிக நேரம் எடுத்துக்கும். அதனால் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம், அடி பிடிக்காத அளவுக்கு. நல்லா கிளறி விட்டுக்குங்க, இல்லைன்னா அடியில் ஒரு மாதிரி பிடிச்ச மாதிரி ஆகிடும். மசாலா நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம்ல, அதனால் அதெல்லாம் அப்படியே அடியில் சட்டியில் பிடிச்சிக்கும். அதனால் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு எப்படி வருது பாருங்கள். இந்த மசாலா பாருங்கள், கறியோட கறி நல்லா ஒட்டி எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் எனக்கு வாத்துக்கறியெல்லாம் செய்ய தெரியாது அப்படின்னு. ஸோ அந்த வாத்துக்கறி குழம்பு எங்கள் அக்கா தான் செஞ்சாங்க. இப்போது நம்ம சத்யாஸ் கிச்சன் அட்ராசிட்டிக்கு என்னோடய மச்சான் வந்திருக்காங்க. சூப்பராக சமைப்பார். இவர் நான்வெஜ் குக்கிங்கில் கிங்கு. ஸோ அதோட ஸ்மெல்லே தெரியாமல் எந்த ஒரு கறியாக இருந்தாலும் சரி சூப்பராக சமைப்பார். அதனால் இன்றைக்கி நம்மளோட சேனலுக்கு என்னோடய மச்சான் வந்திருக்காரு. அவர் தான் இதை ஃபுல் அண்ட் ஃபுல் செஞ்சது. மசாலா அரைச்சது கூட அவர் தான் அரைச்சி எல்லாத்தையுமே செஞ்சார். நாங்களாம் வெட்டியாக தான் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். மச்சானை பற்றி பேசிக்கிட்டு போட்ட மசாலா என்ன மசாலான்னு சொல்ல மறந்தாச்சு. அது சீரகம், மிளகு, கருவேப்பிலை 3ஐயும் அரைச்சி பொடி பண்ண வச்ச மசாலா தான். ஸோ அதையும் அதோட போட்டு ஆட் பண்ணி நல்ல எண்ணெயிலே வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணி அந்த மசாலா அந்த கறியோட நல்லா வேகட்டும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கறி வேகட்டும். இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால் கறி மூழ்கிற அளவுக்கே தண்ணி ஊற்றி விட்டுருங்க. கறி நல்லா வேகட்டும். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் இதை ஓப்பனே பண்ணி பார்க்குறோம். அது வரைக்கும் நல்லாவே கொதியுது பாருங்கள். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எப்படி கொதிஞ்சிட்ருக்கு பாருங்கள். குழம்பு எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், காரத்துக்கு ஏற்ப நீங்களே போட்டுக்கோங்க. நாங்களாம் காரம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டோம், அதனால் இதில் காரம் அதிகமாக இருந்தது. மிளகாய்த்தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். சீரகத்தூள் நம்ம முன்னாடியே ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் இப்போ ஆட் பண்ணலை. ஸோ நல்லா அதோட நல்லா பரட்டி விட்டுக்கலாம். உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சியோட வேணும்னா அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே இறக்கிக்கலாம். எங்களுக்கு சுக்கா டேஸ்ட்டில் தான் வேணும். ஸோ அதனால் நாங்கள் இன்னும் நல்லாவே சுண்டை விட்டுட்டு தான் இறக்குவோம். ஃபைனலாக நம்ம புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி வேணும்னா நீங்கள் இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் புளிக்கரைசல் ஆட் பண்ணி 2 கொதிக்க விட்டு எடுத்துருங்க.
கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே புளிப்பு இருக்கணும், அப்போ தான் இதோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். பாருங்கள் எண்ணெயில் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள், பார்க்கவே ஆசையாக இருக்குல்ல. இது ஃபைனல் ஸ்டேஜ். இன்னும் பாருங்கள் பார்க்க நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி கொதிக்குது, கலரே மாறி போய் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள், பார்க்கவே ஆசையாக இருக்குது பாருங்கள். ஆவி பறக்க பாத்துக்கறி சுக்கா ரெடி. ஃபைனலாக நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டேஸ்ட்டில் உங்களுக்கு வேணும்னா இதே ஸ்டைலில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் இதை சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.